மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ஒரு நியூஸ் ஒண்ணு சொல்லிட்டு போயிருந்தீங்க ஒரு வீடியோல. சார் இதுல வந்து முழுக்க முழுக்க அரசியல் சார். நீங்க 24 ஹவர்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க சார். என்ன மாதிரியான வீடியோக்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதாக்கு நியாயம் வழங்குறேன் அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது முடிவுல கொண்டு போய் அரசியலோட கனெக்ட் பண்ணி முடிப்பாங்க சார். இதுதான் அவங்களுடைய நோக்கம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ்க்குள்ள எல்லா வீடியோவும் அதே மாதிரி தான் சார் வந்திருந்தது. எதை சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்க சொன்னது நடந்துச்சு. இப்போ ஒரு பேரதிர்ச்சி ஒரு செய்தின்னு சொல்லட்டுமா? ரொம்ப ஷாக்கான ஒரு செய்தி. இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல ஒரு 2 நாளா. ஆனால் நீலாங்கரை வீட்டில் விஜயும் சங்கீதாவும் ஒரே வீட்டில் தான் இப்போ இருக்காங்க. என்ன நிறைய பேருக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. எப்பவும் போல ஒன்றா இருக்காங்க இப்போ. சரியா? ஒரு பக்கம் இந்த பிரச்சனை இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? சரி சரி அதாவது செய்தி வரக்கூடாது, வந்துருச்சு, ரைட், ஓகே. இங்கே இன்னொரு விஷயம் ஹைலைட்டாக சொல்லிக்க விரும்புகிறேன். சங்கீதா அவர்கள் இது சைலண்டாக மனு தாக்கல் பண்ண ஒரு விஷயம் டைவர்ஸ் கேட்டுட்டு, சரிங்களா, இன் கேமரா பொசிஷன் அந்த என்கொயரியில் தான் பண்ண சொல்லப்பட்ட ஒரு தகவல் டிசம்பர் 3 போட்டது. பிப்ரவரி 24 வந்துச்சு, 27 இலக்கிட்ட ஆயிடுச்சு. இது எப்படி வந்ததுன்னு தெரியல. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்றுலேருந்து நிறைய சோசியல் மீடியாவில் நான் வீடியோ நிறையா பார்த்துட்ருக்கேன். நம்ம சொன்னது மாதிரி தான் இங்கே விஜயும் சங்கீதாவும் ஏற்பட்ட இந்த பிரச்சனையில் சங்கீதா பக்கம் என்ன சொல்லணும்னா, நியாயப்படுத்துறது மாதிரியான நிறையா விஷயங்களை பேசுகிறது மாதிரி பேசி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அட்டாக் பண்ணுறது மாதிரி எப்போவுமே இதுதான் சந்தர்ப்பம். நிறைய பேருக்கு இந்த வன்மத்தை வச்சுட்டே இருப்பாங்க. விஜய் அடிக்கணும்னு எதிரான டைம் பார்த்தாங்க. இது ஒரு டைமு அல்லா சாப்பிட்றது மாதிரி போட்டு அடிச்சிட்ருக்காங்க. அது ஒரு பக்கம். இங்கே இவர்களை பற்றி சங்கீதாவை தூக்கி பேசி விஜய்கிட்ட தவறு பண்ணது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி நேற்றுலேருந்து நான் வீடியோ பார்த்தேன்னு சொல்லிட்டுருக்கேன். நிறையா பார்த்துட்டு இருக்கேன். நிறையா விஷயங்கள் அது ஒரு மாதிரி காமெடியாக தான் போயிட்டுருக்கு. அதை இங்கே விஜய்க்கும் சங்கீதா ஏற்பட்ட பிரச்சனையை ஒரு மாதிரி பேசி அவருடைய பிரச்சனையை அணைக்க வச்சு 2 பேரும் ஒன்று சேர்ந்த வாய்ப்புகள் வரும்னு பார்த்தா அதை சம்மந்தமாக யாருமே பேசலை. விஜய்க்கு பிடிக்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, இது சந்தர்ப்பமாக எடுத்துகிட்டு இந்த வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. சங்கீதா ஏதோ கொஞ்சம் பேசி ஹெல்ப் பண்ணுறது முறையான ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ணுறது மாதிரி போய் இங்கே விஜயை தான் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய்க்கும் சித்தப்பாவுக்கும் பிரச்சனை, ஐயா ஓட்டு போட்டுறாதீங்க. விஜய்க்கும் அத்தைக்கும் பிரச்சனை, ஐயா ஓட்டு போட்டுறாதீங்க. விஜய்க்கு சங்கீதாவுக்கு செலவுக்கு பண்ணதில்லை, ஐயா ஓட்டு போட்டுறாதீங்க. இது என்ன பார்க்குறது? இது விஜய்க்கும் இவளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனைனா ஓட்டு போடாதீங்கன்னா இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இங்கே நம்ம தான் இதை கிரியேட் பண்ணி கொண்டு வரோங்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை வெளியில் வந்துடுதா? இது சார்பாக பேசக்கூடியவர்கள் சில பேரும் பார்த்தோம்னா இது இதை நோக்கி தான் இருக்குது. இந்த பிரச்சனைக்கும் அதை 2 பேருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இது ப்ரைவேட் மெசேஜ் வந்தாச்சு, ரைட், ஓகே. இதற்கும் ஓட்டு போடாததுக்கு என்ன காரணம்? இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? விஜய் பிடிக்காதவர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது ஒரு வாய்ப்பு. இதை நியூட்ரலாக பார்த்து விஜயும் சங்கீதா ஒன்று சேரணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா நானும் நிறையா பேசியிருக்கேன். 2 பேரும் எப்படியா ஒன்று சேரணும், ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஃபேமிலிலாம் குடும்ப பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நிறையெல்லாம் நான் பேசியிருக்கேன். சில முக்கியமான நபர்கள் கூட இதை தான் பேசியிருக்காங்க. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு பொருட்டாகவே எடுக்கலைங்க. இப்போ நம்ம சொன்னது மாதிரி தான், ஓட்டு போடாதீங்க சொல்கிறாங்க இல்லையா, ஓட்டு போடுவோன்றாங்க மக்கள். இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? ஸோ இதுக்கு எதிராக மக்களுடைய தீர்ப்பு வருது. இப்போ இது இந்த நேரத்தில் விஜய்க்கு ஒரு என்னன்னா பாதகமாக அமையல, சாதகமாக அமைஞ்சிருக்கு. இவர்கள் எப்படியாவது பெண்கள் மத்தியில் பெண்கள் ஓட்டை குறைக்கணும்னு போட்ட ஒரு திட்டம் தலைகீழாக திருப்பி போய் நேற்று பழைய கதையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். விஜய் ஒன்றுமே பண்ணலங்க, வேறு என்னங்க பண்ணார்? சினிமா நடிகர் சில விஷயங்கள் வருது, ஓகே, குடும்பத்தில் பிரச்சனை சரியாயிரும். எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை? இதுக்கு மீறிலாம் தப்பு பண்ணவங்க தாத்தா பாட்டை மூட்டையெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் இல்லையா? பட் இங்கே விஜய்க்கு எங்களுடைய ஆதரவு இருக்குது, ஓட்டு இருக்குன்றது மாதிரி மக்களுடைய அந்த பதிலாக வருது. இப்போ நம்ம இதுதான் சொன்னேன். இந்த அரசியலில் வேணான்னு சொன்ன ஒரு பக்கத்தில் அரசியலில் வந்ததுனால விஜயை கண்ணாபின்னான்னு பேசுவாங்கன்னு ஒரு விஷயம் மேலடிக்க நம்ம பேசின விஷயங்கள் இருக்குது. அதை நோக்கி தான் நான் சொன்னேன். இப்போ பேசிட்டு போனதே இப்போ நேற்றுலேருந்து வரக்கூடிய வீடியோங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது சங்கீதா உயர்த்தி பேசி விஜய் அடித்து பேசி 2 பேருக்கு கோபத்தை கிளப்பி விட்டு டோட்டலாக பிரித்து இவங்களை நாஸ்திப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கண்ணோட்டத்தோட நேற்று நிறைய பேர் நிறைய வீடியோக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி பார்க்குறது நீங்கள்? ஆனால் இதற்கு மீறி மக்களுடைய ஒரு ஆதரவு விஜய்க்கு பெருக்கிக்கிட்டே இருக்குது. சரி, இதற்கு மீறி மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு ரொம்ப பெருகிக்கிட்டே இருக்குது.
நேற்று அவருடைய வீடியோவை நான் பார்த்தேன். அப்போது சம்மந்தப்பட்டவர்கள் பேசுகிறது என்ன வீடியோவாக இருக்குது, சம்மந்தப்படாத மக்களுடைய ஆதரவு எப்படிங்கிறத நேற்று நம்ம பார்க்க முடிஞ்சது சார். இது ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க விஜயும் சங்கீதாவும் கடைசி வரைக்கும் சேராமல் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்க. எஸ், அது என்னென்னா, இவங்க ரொம்ப அக்கறை கண்டு எப்படியாவது இருக்கணும், சேர்ந்துடவே கூடாதுப்பா அப்படிங்கிற விஷயத்தை தூபத்தை போட்டுகிட்டே இருக்காங்க. எரியிற தீயை அணைக்க பார்க்கணும். ஸோ புகையிறதை வந்து சுத்தமாக அணைக்க பார்க்கணும். இதுதான் ஒரு தனி நபரோட ஒரு கடமையாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறத வந்து ஊதி 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 புகையை தீயாக மாற்றிக்கிட்டு பெரிய விஷயமாக்க பார்க்குறாங்க. ஆனால் பல பேருடைய கனவு கண்டிப்பாக நடக்காது. எல்லாருக்கும் நடக்கிற பிரச்சனை. இங்கே விஜய் பண்ணினது தவறாக சரியாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஒரு விஷயத்தை சங்கீதா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நாளைக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நான் இதுக்கு முன்னாடி நேற்று வீடியோட சொன்னேன், ரகுமான் மேட்டரை சொல்லியிருந்தேன் நான். அது நிறைய பேர் பேசுவது ஆமாங்க அப்படின்றாங்க. எனக்கு நிறைய ஃபோன் கால், சரியான விஷயத்தை சொன்னீங்க சார் நீங்கன்னு பல ஊர்லேருந்து எனக்கு ஃபோன் வருது எனக்கு. அப்போது விஜயும் சங்கீதாவும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து இப்படியே பசங்களுடைய லைஃபுக்காக மீண்டும் சேர்ந்து அவர் வந்து மிகப்பெரிய இலக்கை நோக்கி போகிறாரு. அரசியலில் வந்ததுனால தான் இந்த அடி அடிக்கிறாங்க. மக்கள் மத்தியில் விஜய் பேரை ரிப்பேர் பண்ணணும், டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணணும். பெண்கள் ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்றைக்கு மக்கள் எம்ஜிஆர் இந்த மாதிரி இன்றைக்கி விஜய்க்கு இருக்குது. அதுதான் நிறைய பேருக்கு இப்போ பெரிய சிக்கலே. ஆண்கள் ஆதரவோட பெண்கள் ஆதரவு பெருகிட்டே இருக்குங்க. அதுதான் இங்கே வந்து ராத்திரி தூக்கம் பூரா போயிடுச்சு எல்லாருக்குமே. அப்போ இந்த பெண்கள் மத்தியில் அடிக்கணும்னா என்ன பண்ண முடியும்? வேறு எதையுமே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் வந்து சங்கீதா அவர்கள் முன்னே விஜய்கிட்ட சொன்ன விஷயத்தையும் லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி பேசியிருப்பேன். அரசியல் தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க, வேண்டாங்கிற மாதிரி பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அப்போது குடும்பத்தை இழுத்துருவாங்க, குடும்பத்திலே பிரிக்க பார்ப்பாங்க, குடும்பத்திலே செதற வடிச்சு பார்ப்பாங்கன்னா இப்போ கிட்ட நடந்துகிட்டு இருக்கா உங்களுக்கு? ஒய்ஃபே சங்கீதா ஒரு விஷயம் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சாப்ப? அது காரணம் யார்? அது போக போக தெரியும். நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். நம்ம இங்கே பசங்க எதிரி ஆகிறாங்களா? இப்போ அதுதான் அவர் சொன்னார். நான் தனி ஒரு ஆளாக இருக்கேன், மக்களை நம்பி நான் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் எனக்கு இருக்கீங்க, எனக்கு அது போதும் அப்படிங்கிற விஷயத்த விஜய் மேடைக்கு மேடை பேசிகிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ கடைசியில் வந்து சென்டிமெண்ட்டான ஒரு எமோஷனல் அதாவது சென்சிட்டிவான ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். எதற்கு சொன்னார்? ஏங்க, ஒரு மனிதன் இவ்வளோ இருந்தும் நாட்டுக்கு ஒரு பண்ணணும்னு சொல்லி வந்தவரை சுற்றி சுற்றி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறார், அழுத்தம் கொடுக்குறாங்கன்றாரு. இப்போ ஒய்ஃபை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது வந்து நினைத்ததை விட சில சம்பவங்கள் அடுத்தடுத்து தலைகீழாக மாறும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இதில் இன்னொரு டவுட்டும் ஒன்று இருக்குது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எல்லா கூட்டங்களையும் வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற சில முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் தொடரும். எனக்கு ஏதோ ஒரு நியூஸ் எல்லாம் வருது, என்னை இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்காக ரொம்ப ரொம்ப தீவிரமாக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கான ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்காங்க பேச சொல்லி அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியிலும் பேசிக்கிட்டு இருக்காரு. அது இதை நோக்கி தானே சார்? ஆமாம், அது உண்மையான விஷயம். ஏன்னா இப்போ இந்த விஷயம் கூட பாருங்கள், வெளியில் வராதுன்னு நினச்சி சங்கீதா அவர்கள் பண்ணின ஒரு விஷயம் வெளியில் வந்ததுக்கு பிறகு சங்கீதா இப்போ ஒரு ஃபீல் பண்ணுறதா ஒரு தகவல் வருது இப்போ. ஏன்னா விஜய் எந்த விதத்துலேயுமே, அதாவது எங்களுக்குள்ள பிரச்சனைக்கு நாங்கள் பேசி பார்க்குற முடியுமோ அடுத்த கட்டத்துக்கு ஒன்று போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அது நேச்சுரல். அப்படி தான் சங்கீதா அவர்கள் போனதே டிசம்பர் 3ஆம் தேதி போன ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 80-90 நாட்கள் 3 மாதம் ஆகிடுது. வெளியிலேயே வர வேண்டாங்கிறது தான் இதை சைலண்டாக வச்சு அவங்களோட அட்வொகேட் மூலமாக டைவர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. பிப்ரவரி 24ஆம் தேதி கூப்பிட்டு சம்மந்தமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஏப்ரல் 20ஆம் தேதி தான் விஜய் வரணும் அப்படிங்கிற அதை நோட் பண்ணிட்டாங்க, சம்மன் வரும். இது மேட்ரு சார். 27ஆம் தேதி எப்படி வந்தது? இப்போ சங்கீதா இதை எதிர்பார்க்கல. ஏன்னா அதாவது அவங்களுடைய இதே என்னென்னா, இன் கேமரா பொசிஷனில் தான் என்னை வந்து விசாரிங்க, விஜயும் என்னையும் விசாரிக்கலாம், அட்வொகேட் மூலமாக வச்சு வேறு யாரும் இல்லாமல் எல்லா கதவும் அடைக்கப்பட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இது இவர்களுக்கு மீறி 27ஆம் தேதி வந்ததான் இப்போ சங்கீதாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திருச்சு. நம்ம வந்து விஜயை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோமோ சரிமோ ஒரு ஃபீல் பண்ண ஒரு கட்டத்துக்கு இப்போ போயிருக்காங்க. எப்பவுமே இந்த புயல் வரத்துக்கு முன்னாடி அடித்தா இது நாஸ்தியார் அதார் இதோரும் வரும் புயலை கிளப்புவோமாங்க. புயல் வந்து அடித்து ஓடுறதுக்கப்புறம் ஒரு அமைதி ஒன்று வரும். புயல் வந்ததே நல்லது. இப்போ இந்த சங்கீதா மூலம் அந்த புயல் விஜய்க்கு நல்லது. இப்போ அமைதியாக இருக்குது. மக்களுக்கு விஜயோட ஆதரவு பேருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது எப்படி தகவல் வந்ததுன்னு அவங்களுடைய மனவேதனை. ரெண்டாவது வந்து விஜய் நீங்கள் சொன்னது மாதிரி 2 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தகவல் வந்துருச்சு. ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ரூட்டில் வருங்கிறது தெரியாது, ஆனால் வருது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்து பார்த்துங்க மாதிரியான ஒரு விஷயம். இதுதான் நான் சொல்லிட்டேன். இப்போ அரசியலுக்கு வந்தால் இதுக்கு மேலே வரும்னு எனக்கு தெரியுமே, வரும்போது வரட்டு பார்த்துக்கோ. நான் மக்களை நம்பி நான் இருக்கேன், எனக்கு அது போதும். இன்றைக்கி நான் அதாவது தனிமரமாக நான் இருந்தால் கூட மக்கள் எனக்கு அது கோடானுடி மக்கள் அது இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தான் அவருக்கு வந்த தகவலில் அவர் வந்து கெஸ் பண்ணும்போது எப்போயுமே பர்சனலாக இருக்கும்போது நிறைய ஐடியாக்கள் வரும். நீங்கள் 4 பேர் இருக்கும்போது நம்ம திங்க் பண்ண மாட்டோம். நீங்கள் தனியாக இருக்கும்போது காலையில் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், நீ காலையில் வீட்டில் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக போகும்போது ரெஸ்ட் ரூமில் நீங்கள் போய் இருக்கும்போது தான் உங்களுக்கு பல நிகழ்ச்சிகள் ஞாபகத்துக்கு வரும். பல சம்பவங்கள் நேற்று நடந்தது, இப்போ நடக்க போகிறது, இனிமேல் இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த ரெஸ்ட் ரூமில் தான் உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வரும்னு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். விஜய் அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாரு. கரெக்ட். அடுத்தடுத்த மேடைக்கு போகிறாரு. போகும்போது தான் அவர் வந்து ஓப்பனாக பண்ணாமல் எனக்கு அழுத்தம் நிறையா கொடுக்கப்படுறது. 2 in 1 ஒன்று பேசுகிறார். அரசியல் கட்சி சார்பாக ஒன்று அழுத்தம் கொடுக்கப்படுது, பர்சனலாக ஒரு அழுத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டுருக்கு. என்னை மறைமுகமான தாக்குதல் வரும், இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். என்னை அசிங்கப்படுத்துவாங்க, குடும்பத்தை அசிங்கப்படுத்துவாங்க. என்ன அசிங்கப்படுத்தினா நான் விரும்புகிற மக்களை அசிங்கப்படுத்த மாதிரி விஷயத்தை இப்போ தான் வேலூரில் சொன்னார். பேசி 1 வாரம் கூட ஆகலை. கரெக்டாக நடந்துச்சா? இப்போ விஜய்க்கு முன்கூட்டியே தகவல் வந்தாச்சு. வந்ததன் அடிப்படையில் அவர் வந்து ஒன் சைடாக டோட்டலாக மக்களுக்கு புரிய வச்சுட்டே இருந்தார். புரிய வேண்டியவங்களும் புரிய வச்சுட்டு இருந்தார். அங்கே மக்களுடைய ஆதரவு வந்து விசில் சவுண்டு வந்து பறக்குது. அவர் அந்த எமோஷனல் ஒரு விஷயம் அதை கூட பாருங்கள். பிடிக்காதவங்க ஸ்கிரிப்டும் இருக்குது. இந்த இடத்துல நின்று நீ இதெல்லாம் என்னங்க சொல்கிறது, நான் ரொம்ப வேதனையாக இருக்குங்க. இல்லை பிடிக்கலைங்கிறதுக்காக ஒருத்தரை போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறதுல நியாயம் ஏங்க? அவர் மக்கள்கிட்ட போகிறாருங்க. மக்கள் ஓட்டு வருமா வராங்கிறது நம்ம வந்து சொல்ல விரும்பலைங்க. அது ஓகே, மக்களுடைய கையில் இருக்குது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் போகிறாரு, மக்களுடைய ஆதரவு இருக்குங்கிறாரு. ஓட்டு போகிறது மக்களுடைய முடிவு. இங்கே இதை வச்சு அவருடைய இமேஜை காலி பண்ணணும், மக்கள் ஓட்டு அதாவது வரவிடாமல் தடுக்கணுங்கும் போது இதை யாருனாலையும் ஒருத்தருடைய வெற்றியை தடுக்கவே முடியாதுங்க. அது யாராக இருந்தாலுமே சொல்கிறேன் நான். அது ஃபோட்டோஷாப்புங்கிறது நிறைய பேர் சொன்னாங்க சார். என்னங்க இது என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலங்க. எங்கே ஒரு மனுஷன் ஒரு எமோஷனலாக தன்னுடைய ஃபீல், இன்றைக்கி அந்த ஃபீல் உண்மைன்னு புரிவாங்கல்ல. அன்றைக்கி ஏதோ ஸ்கிரிப்டோ இருக்குது, அழுதாரு, இந்த நின்று எழுதணும், உட்காந்துணும், திரும்ப எழுதணும்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி இந்த சம்பவத்துக்கு பிறகு அவருடைய ஃபீல் அது புரியுதா இப்போ உங்களுக்கு? கரெக்ட் ஆயிடுச்சு. அதான் சார், அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அது ஃபோட்டோஷாப் தான் பண்ணியிருக்கிறாங்க. அது விஜய் கிட்ட எழுதின கிட்ட அந்த பேப்பர் இல்லை அப்படிங்கிறது வெளியிலே வந்துருச்சு. அது நீங்கள் கூட ஃபோட்டோஷாப் பண்ணி போடலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அது தேவையில்லைங்க. ஒரு வந்து யதார்த்தத்தை ஒன்று ஃபீல் பண்ணணுங்க. ஒரு மனுஷன் ஒரு எமோஷனலாக தன்னுடைய உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சிருக்க விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை பிளாஸ்ட் பண்ணுறாரு, வெளில கொண்டு வர்றாருங்க. அது மக்கள் மன்றத்தில் சொல்கிறாரு. அவர் இப்படிலாம் இருக்குன்னு அடிக்கிறாங்க, சுற்றியில் அடிக்கிறாங்கண்ணே அப்படிங்கிறார். அப்போ மக்களுக்கு தெரியுமில்ல, மக்கள் என்ன அவ்வளோ இதாவா இருக்காங்க உங்களுக்கு? மிகப்பெரிய அறிவாளிகளோட மக்கள் அறிவாளியா இருக்காங்க. சோசியல் மீடியா வந்த பிறகு இப்போ எதுவுமே மறைக்க முடியாது, ஒண்ணுமே முடியாது. நீங்க தும்முனீங்கன்னா இத்தனை தும்முனாரு, திரும்பிட்டு விஜய் அழுதாரு, அது வருது இல்ல. அப்புறம் அதனால விஜய்க்கு முன்பாகவே தெரியும், அதாவது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் உணர்ந்தாரு. இப்படிலாம் சம்பவங்கள் வருமானா அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து இந்த தகவலை வந்து அடி உழுது. ஓகே, எப்பவுமே நீங்கள் தங்கத்தை எடுத்து ஒரு வச்சு நீங்கள் அடித்து பண்ணால் தான் நீங்கள் செய்யக்கூடிய என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அந்த டிசைனாக உருவாகும் ஒரு தங்கம். நான் சும்மா ஒரு கட்டியை மட்டும் தங்க பிஸ்கட்டே வச்சுட்டு இருக்கலாம். தட்டை தான் அது பட்டையை திட்டம். விஜயை தட்டை ஒரு பட்டை திட்டி ஜொலிக்கிறார் மக்கள் மத்தியில். மக்களுடைய ஆதரவு பெரிய இருக்குது, பெண்களுடைய ஆதரவு கம்மியாக இல்லை. விஜயை பிடிக்காத பெண்களும் தேவையில்லாமல் ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணி குட்டையை கிளப்பி பொண்டாட்டியை விட்டு ஒரு விஷயத்தை பேச விட்டு அந்த அம்மா லண்டன்ல இங்கே இருந்துட்டு இருக்கு. இது என்ன மாதிரி பார்க்குறது? விஜய் இப்படி இல்லாமல் ஒருத்தர் வந்து அடிப்பீங்க நீங்கிற அளவுக்கு மக்களுடைய மனநிலை மாறி இருக்கு. ஸோ இந்த 2 நாளாக அதனால் விஜயுடைய அந்த செல்வாக்கு உயர்ந்திருக்கே தவிர குறையில. இது எல்லாமே வரும், வந்தே தீரும். இதையும் நான் தாண்டி போவேன், எனக்கு தெரியும். மக்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு மக்கள் மேலே தான் ஒரே விஷயத்த ஃபுல்லாக இறக்கியிருக்கார் சார். இப்போ நான் பார்த்ததுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது, நீங்கள் மட்டும்தான் விஜயோடைய ஃபேமிலி நல்லபடியாக ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு வீடியோ பேசிக்கிட்டு இருக்கீங்க நிறைய இடத்துல. மற்றபடி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீ சங்கீதாவுக்கு நியாயம் வாங்கி தரேன் பாருங்கன்னு சொல்லிட்டு
விஜயை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இந்த வீடியோவை சங்கீதா பார்க்கும்போது விஜய் மீது ஒரு கோபம் வரும். கண்டிப்பா விஜய் இந்த வீடியோ பார்க்குறாங்க. ஆமா, விஜய் இந்த வீடியோ பார்க்கும்போது சங்கீதா மேல கோபம் வரும். ஸோ இவங்க விஜய் எதிராக பேச பேச இவங்க 2 பேருக்கும் பிரிவு தான் அதிகமாகும். ஸோ இவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர யாரும் சங்கீதாவுக்கு நியாயம் வாங்கி தர்றதுக்கு பண்ணல. அது ஒரு விஷயமா இவங்க பேசி பூஸ்டப் பண்றாங்க. ஆனா இங்க இப்ப 2 பேர் ஃபீல் பண்ற ஒரு விஷயம் இப்ப மாறி இருக்கு. அது தெரியாது நிறைய பேருக்கு. நம்ம நினைச்சது ஒண்ணு, தேவையில்லாம நடந்தது ஒண்ணா போயிருச்சு. இப்போ நான் வந்து ஏன்னா நான் ஷூட்டிங்கில் விஜய் கூட நீ இப்போ 10-15 படம் என்ன கூட இருந்திருக்கேங்க. அவருடைய மனநிலை எனக்கு தெரியுங்க. அதிகமாக ஃபஸ்ட்டு பேச மாட்டாருங்க. ஒருத்தர் உதவி பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காரு. ஏங்க விஜய் எவ்வளோ உதவி பண்ணாரு. கொரோனா பீரியட்லாம் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் மேலே கொடுத்து வெள்ள நிவாரணருக்கு கொடுத்து கிட்டத்தட்ட கேரளா 70 லட்சம்ல பல கோடியில் இறக்கியிருக்காருங்க. வெள்ளத்துக்கும் கொரோனா பீரியட்லையும் யாரும் செய்யலைன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் வந்து செய்யக்கூடிய மனநிலை, சத்தம் போட்டு பேச மாட்டார். ஒரு லவபிள் பேசன், ரொம்ப அன்பு காட்டக்கூடியவர். அவர் போய் தன்னுடைய 27 வருட ஒரு துணைவி அதாவது 27 வருட மனைவியை போய் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உருவாக்கப்பட்டிருக்கு. அது பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி சொல்றது. அதுதான் சொல்லு வேதனையாக இருக்குது. இப்போ நான் விஜயோட பழகினதுனால 2 பேரும் அதாவது நான் சங்கீதா அவர்களுடைய தெரியும். பட் எனக்கு சினிமாவை தவிர அரசியலுக்குள்ள நான் போக விரும்பலை. அரசியல் எதுவும் நடக்கும், அடிக்க தான் செய்வாங்க, ஏதாவது தாண்டி வரணும் விஜய், அது வேற. பட் இந்த குடும்பத்துக்கு அஃபெக்ஷனான ஒருத்தர் ஏதோ சந்தர்ப்பம் இந்த மாதிரி நடந்துருச்சு, அது ஒரு நடிகைனாலுன்னு சொல்லிட்டு அந்த நடிகை விலகி போகணும், மரியாதையை விலகிவிட்டால் ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளால ஒரு குடும்பம் அது அழிய போகுதுன்னா அவங்க விலகி போகணும், அதான் மரியாதை. போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஜய் சங்கீதா அவர்கள் வந்து தெரிஞ்சவர்களுக்கு தான் தெரியும். ரொம்ப அஃபெக்ஷனான ஒரு ஃபேமிலி கப்புள் அவங்க. அப்போது என்ன மாதிரி சில நண்பர்கள் இருக்காங்க, என்னோட சில நண்பர்கள் இருக்காங்க. அவர்களும் எப்படியா 2 பேர் சேர்ந்து வாழணும், செய்யணும். அரசியலுக்கு வர்றாரு, மக்கள் தீர்ப்பு அது வேறு விஷயம். குடும்பத்துக்கு அடிக்க வேணாம்னு சொல்லி என்ன மாதிரி சில நண்பர்களும் வந்து பேசுகிறத நான் பார்க்க முடிஞ்சுது எனக்கு. நம்மளுக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்று நினச்சி அவங்க போட்டாங்க. நம்ம கணவர் நம்மளோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அரசியலாக மாற்றிட்டாங்க. விஜய்க்கு எதிராக வந்து அதை இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அது ஒரு வருத்தம் நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போதோ விஜய் இத்தனை நாட்களாக இந்த பிரச்சனையை ஏன் அவர் சுமூகமாக தீர்வு காணாமல் ஏன் அமைதியாக இருந்தார்? எதனால் இவ்வளோ நாள் அவர் இழுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி இருக்குது இல்லை சார்? ஒன்று, நீ எனக்கு வேணான்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வேணும்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். ஏன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருந்தார்? ஏன் பதில் சொல்லாமல் இருந்தார்? அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? விஜய் அமைதியாக இருப்பதற்கு ஏதாவது முக்கியமான சில காரணங்கள் இருக்கா சார்? இல்லை, இப்போ ஆக்சுவலாக வந்து விஜய் வந்து சங்கீதா வேணான்னு சொல்லலைங்க. அவர் டைவர்ஸ்குள்ளே போகலைங்க. ஃபஸ்ட்டு அதை தெளிவாக புரிஞ்சுங்க. பட் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் நிறையா இருந்தது. இந்த படங்கள் வந்து வர்றதில்லை, நிறைய பிரச்சனை சந்தித்தார். சில ஷூட்டிங்லலாம் சில பிரச்சனை நடந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவசரமாக ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணி சென்னைக்கு வந்து இங்கே பேசிட்டு போன விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. படத்துக்கு படம் பிரச்சனை வருது. ஸோ அதில் ஒரு கவனம், நம்மளால் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, ஷூட்டிங் கரெக்டாக முடிச்சு தரணுங்கிற அந்த ஒரு குறிக்கோள் ஒரு பக்கம். இந்த பக்கம் ஃபேமிலியில் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன பிரச்சனைகள். இதை சங்கீதர்கள் அப்பப்போ காதில் போடுறது. ஏங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் தடாலடியாக ஒரு முடிவு எடுக்க முடியாதுங்க. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்குங்க. பிரச்சனை அது குடும்பமே கிடையாது. ஒய்ஃப் கேட்குறாங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் டக்குன்னு முடிவு பண்ண முடியாது. ஹஸ்பண்ட் உனக்கு ஏதோ ஒய்ஃப் டக்குன்னு முடிவு பண்ண முடியாது. அதை காதில் வாங்கிட்டு யோசித்து தான் பதில் சொல்ல முடியும். சில விஷயங்கள் நீங்கள் ஆற போட்டிங்கனாலே அது ஒரு முடிவு தெளிவாகப்படுத்தும். அப்படி தான் விஜய் பார்க்குறாரு. பேசலாமா, இருங்கம்மா அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் சங்கீதம் கேட்டு விஜய் பதிலே சொல்லாமல் இருந்தார். ஒரு விஷயத்தை அதை நோட் பண்ண ஒரு விஷயம் இருக்குங்களா, அது இதுதான். இப்போதைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கோபமாக கேட்கும்போது நம்மளும் கோபத்தோட பேசணும்னா அது உடனே இன்னும் பூஸ்ட் அதிகமாகும். அதை கொஞ்சம் ஒருத்தர் அமைதியாக அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போனால் அது கொஞ்சம் சாஃப்டாகும். அப்படி தான் விஜய் வந்து ஹேண்டில் பண்ணதே. பேசலாம், இருமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படங்களுக்கு போகிறாரு. இதுக்கிடையில் அரசியலுக்குள்ள ஒரு எண்ணமும் அவருக்கு உருவாகிக்கிட்டே இருக்குது. அப்போது சில கவனங்கள் அங்கே போகுது. நான் படங்களில் அவருக்கு தொடர்ந்து அடிக்கப்பட்டதனுடைய அந்த நோக்கம்தான், படம் வெறும் ஹீரோவாக மட்டும் இருந்தால் பத்தாது, சொசைட்டிக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால் பாதிக்க நிறைய பேர் இருக்காங்க, வேறு கட்டத்துக்கு போனால் நல்லா இருக்குன்னா அரசியலுக்குள்ளே போகிற எண்ணம் இருக்குது. இது ரெண்டுமே விஜய் திங்க் பண்ணும்போது வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வேறு ஓடுது. ஒரு மனுஷன் எத்தனை பிரச்சனை தாங்க முடியும்? அதனால தான் கொஞ்சம் மாறப்பட்டார். ஆறப்பட்டதுன்னு தான் ஒரு 4-5 வருஷமாக ஓடிருச்சு. ஓகே, அது தொடர்ந்து படங்கள் பண்ணது ஒரு காரணம். அரசியலுக்குள்ளே 2024 வரக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருச்சு, வந்தார். இதுதான் மெயின் காரணமே தவிர அவர் பதில் சொல்லலை, பண்ணலை, டக்குன்னு எடுத்தோ கவுத்துட்டு முடிவு பண்ணிட்டு போயிருந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கும். பட் அவர் அதை விரும்பலை.
விரும்பியிருந்தானே இப்போ உடனே பேசியிருப்பார். இப்போ 2 நாள் ஓடுற மேட்டருக்கு ஒரே ஒரு வீடியோ விட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சா உங்களுக்கு? ஏன் இன்னும் விடாமல் இருக்காரு? தெரியும் அவருக்கு. சங்கீதாவை வந்து யாரோ தூண்டுதல் பேரில் ஒரு விஷயத்த பண்ணியாச்சு. அது யார் மூலம்ங்கிறது 2வது விஷயம். ஏதோ ஒரு விஷயம் அவர் வந்து சங்கீதாவோட பாயிண்டாக பார்த்தீங்கன்னா காசிப் நிறையா வர வர இப்படி அங்கே போயிருக்காங்க, இங்கே போயிருக்காங்க, ஃபோட்டோஸ் வருது, இது வருது, அது வருதுன்னு ஒருத்தரை சொல்ல 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 வீட்டிலே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க. ஸோ அது ஒரு மெயின் ஒரு ரீசன். அப்போது இந்த தூபம் போட போட அவங்களுக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகுது. ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபீல் பண்ணுறாங்கிறது வேறு விஷயம். இப்போ நான் சொல்லிக்கல வரும் பாருங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போதும் வேறு யாராவது இருந்தாங்கன்னா தனித்தனி வீடு பார்த்துட்டு போய் செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்க ஒரே ஒரு ஃபோன் கால் லண்டனுக்கு ஒரு ஃபோன் போட்டாங்கன்னா அதே நீலங்கிரியில் எதிரிலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் 4 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் சங்கீதம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்பா. எதிரில் வந்து ஃபைட் பண்ணலாம்ல. நீலங்கிரி ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன், அங்கே தான் இருக்காங்க. விஜய்க்கு ஒரு ஆறுதல் தான். என்ன தான் சண்டை வந்தால் கூட பேசாட்டம் கூட முகத்தை பார்த்தோம்னா ஒருத்தர் அந்த அந்த என்னென்னா அது ஒரு சாஃப்ட்னஸ் ஒன்று வரும். ஸோ மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். சங்கீதாவும் விஜயை விட்டு போகிறதுக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் ஒரு விஷயம் நடக்குது, அது சம்மந்தமாக ஒரு விஷயத்தை கிளப்பினோம்னா அதுக்கு ஒரு முடிவு வருங்கிறது சங்கீதாவோட தாட்ஸு. அப்போ இது கிட்டத்தட்ட இது ஒரு முடிவை நோக்கி போகுது. ஒரு பாசிட்டிவான முடிவாக இருந்தால் நான் நினைக்கிறேன் அப்படி தான் அமையும். ஸோ அப்போ சங்கீதா அந்த வீட்டில் தான் இருக்காங்க, விஜய் அங்கே தான் இருக்கார். அங்கேருந்து தான் புறப்படுறாரு, ஆஃபீஸ்க்கு வர்றாரு, போகிறாரு, திரும்பி ஒன்றா பார்க்குறாங்க. அப்போ மேலே இருக்காங்க, நாங்கள் கீழே இருக்காங்க. அந்த ஒரு ஆறுதல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உணர்வுபூர்வமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அது உங்களுக்கு பேசுகிறவர்களுக்கு புரியாது. சும்மா எடுத்தவங்க ஒருத்தவன்னு பேசிட்டு போகிறாங்க, எங்கிட்ட இதை வச்சு விஜய் அடித்து காலி பண்ணலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் நடக்கவே நடக்காது. இங்கே வீட்லேயும் அவருக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிருக்கு. ஊருக்குள்ளே மக்கள் மத்தியிலையும் விஜய்க்கு ஒரு பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்குது இன்னும். அதனால தான் அவர் வந்து இந்த இடைவெளி கொஞ்சம் விட்டார். எடுத்தோன்னே ஒன்றும் பேச வேணும்னா அப்படியே ஸ்லோவாகி வந்தது. இப்போ வேறு கட்டத்துக்கு போயிருக்கு. இதுதான் இப்போதைக்கு நடந்துருக்கிற ஒரு விஷயம். ஒருவேளை தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயா ஆனதுக்கு அப்புறம் இதை பத்தி பேசணும்னு நினைச்சாரா? எஸ், அது ஒரு நோக்கம். இப்போ ஏன் பேசாமல் இருக்கார் காரணம்னா எலெக்ஷன் நேரம் நெருங்க போகுது. இப்போ நேரம் நெருங்க அவருக்கு இன்னும் மக்கள் சந்திப்பேர் இருக்கு. ஃபுல் கான்சன்ட்ரேஷன். 2வது வந்து படங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரசியலுக்கு வந்து இடம் கொடுக்கறதுல பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதே தான் படங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் இடம் கிடைக்கல, ஒரு ஆடியோ லான்ச் போனோம்னா சில இடம் கிடைக்கல. ஏன் மலேசியாவில் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் அங்கே வச்சார்? என்ன காரணம்? அரசியலுள்ள போயாச்சு, நிறையா சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இங்கே மெட்ராஸில் நடந்தால் தேவையில்லாமல் ஒருத்தர் ரோட்டில் தண்ணி அடிச்சிட்டு போய் கீழே இருந்தால் கூட விஜய் கூட்டத்துக்கு வந்தே விழுந்துட்டான்ருவாங்க. ஒரு பெரிய சைக்கிளை கிராஸ் பண்ணி வேணும்னு தண்ணி அடிச்சு இடிச்சிட்டான்னு வச்சிங்களேன், பெரிய கீழ் வந்தால் விஜய் கூட்டத்துக்கு வந்து விழுந்துட்டான்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையில் மக்களுக்கு வந்துடக்கூடாது, என்னால் கஷ்டம் வரக்கூடாதுன்னா ஒரு முடிவு பண்ணார். இடம் கிடைக்கல, மலேசியாவுக்கு போய் வச்சுட்டு வந்தார். சரிங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து அவருக்கு வர்றதுனால தான் என்னன்றது யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறார். இப்போ இது கூட எலெக்ஷன் நெருங்க போகுது. மே மாதத்துக்கு அப்புறம் ஜூனில் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு இது வந்து கொஞ்சம் பேசி ஒரு முடிவு பண்ணி தெளிவுபடுத்திக்கலாம். இப்படி ஒரு பிரச்சனை ஓடுது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சலாம். விஜய்க்கு தெரியாதாங்க, ஏதோ ஒரு விஷயம் அது கோ ஆர்டிஸ்டோட பிரச்சனை வந்துருச்சு, ரைட்டு ஓகே வருது, இது ஒரு முடிவு பண்ணணும்னு முடிவு. இவ்வளோ விஷயத்தை பேசுகிற அதுக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு முடிவு பண்ண மாட்டாரா? பண்ணுவார். அதுக்கு ஒரு நேரங்காலம் தேவை. நீ எடுத்தோடனே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னு நடக்காது. அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருக்கார். இப்போ சாப்பிடாம இல்லாமல் தூக்கமெல்லாம் மனுஷன் இருந்துகிட்டு இருக்கார். மே மாதம் வரைக்கும் அவர் அப்படி தான் இருப்பார். இது கூட அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்து பிரச்சனை தானே, நான் பார்த்துக்கிறேன் பேசிக்கிற ஐடியா கூட அவர் இருப்பார். அவர் நம்ம பேசுகிறது கூட ஒன்றா சேரணும் ஆதங்கத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். விஜயும் சங்கீதா மீண்டும் ஒன்று சேரணும், பசங்களோட இருக்கணும். பசங்க அவங்களுக்கு 25 23 வயசாகிடுச்சு 2 பேருக்கும். அப்போ எலெக்ஷனுக்கு பிறகு கண்டிப்பாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி விஜய் வைப்பார். மீண்டும் சுமூகமாக அவருடைய குடும்பம் வந்து அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே சார். அடுத்ததாக விஜய் தரப்புலேருந்து ஏதாவது முக்கியமான சில முடிவுகள், ஏதாவது ஒரு வீடியோக்கள் ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வர சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களே எல்லாமே, அதாவது இதுக்கு முன்னாடி வந்த நான் பார்த்த ஒரு 100-200 வீடியோவுக்கும் இப்போ நீங்கள் கொடுத்த இந்த இன்டர்வியூக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இல்லை, நம்ம வந்து யதார்த்தமாக ஒரு விஷயத்தை இப்போ பேசுகிறோம் சார். இருக்கிறத சொல்கிறீங்க. இருக்கிறத நம்ம பேசுகிறோம். நமக்கு முக்கியமான சில நண்பர்களும் இது மாதிரி யதார்த்தத்தை தான் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு வேண்டப்படாதவர்கள் வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க. அது தேவையில்லை. பட் அதையும் தெரிஞ்சுங்க எல்லா பேருமே. சரி, ஓகே. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்க மக்கள். இவங்க இப்படி பேசுகிறாங்க பாரு, இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள். ஒரே ஒரு விஷயம், யாரை வச்சும் எதை அடித்தாலும் விஜயனுடைய கிரேஸ் ஏறிட்டே இருக்கு, மக்கள் ஆதரவு பெருகிட்டே இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப புதுசாக இருக்குது. எனிவே அடுத்த வீடியோவில் இதோடைய அடுத்த அப்டேட் பார்க்கலாம். நன்றி சார். நன்றி சார்.